தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியை மட்டுமில்லாமல் மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் சான்றாக அமைஞ்சிருக்கு. தொழில் வளருதுன்னா அந்த நிறுவனம் மூலமா மாநிலம் வளருது. வேலைவாய்ப்புகள் மூலமா குடும்பங்களும் வளருது, வாழுது. அந்த வகையில் வளர்ச்சியின் அடையாளமாக தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க. தமிழ்நாட்டில் நிம்மதியாக தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கையின் அடையாளமாக தான் இது போன்ற மாநாடுகள் நடைபெறுகிறது. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற தொழிற்திட்டங்களை நம்ம தமிழ்நாடு ஈர்த்திருக்கு. அதிக முதலீடுகளை இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்திருக்கிறோம். அதன் மூலமாக 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றணும் என்கிற இலக்கை அடையிறதுக்காக நம்ம அரசு முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பெரிய தொழில்கள் மட்டுமல்ல, MSME தொழில்களும் இதில் முக்கிய பங்காற்றுகிறது. அதேபோல புதிய புதிய புத்தாக்க தொழில்களும் இதில் முக்கிய பங்காற்றுது. புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள் தொழில்துறைக்குள்ள வரணும். அதுக்கான முயற்சிகளையும் ஊக்குவிப்பே நம்ம அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட இலக்கு என்னன்னா, தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புத்தொழில் சார்ந்த விழிப்புணர்வு பரவணும். பெண்கள், இளைஞர்கள், விளிம்பு நிலை மக்கள்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் அரசோட புதுயுக தொழில் முனைவு சார்ந்த திட்டங்கள் சென்றடையணும். அதுக்காக பல முற்போக்கு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். உலகின் தலை சிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைக்கிறது தான் திராவிட மாடல் அரசுடைய மாபெரும் கனவு.